அண்ட் இந்த பைக்கை வந்து நீங்கள் பப்ளிக்கில் எடுத்துகிட்டு போகும்போது பப்ளிக்கோட பெர்ஸ்பெக்டிவ் எந்த மாதிரி இருக்குது, உங்களை எப்படி பார்க்குறாங்க? ஐ மீன் மாடிஃபை பண்ணதுக்கப்புறம் ஏற்கனவே உள்ள மெட்டாலிக் அந்த வேரியண்ட் வாங்கினதுலேருந்து அண்ட் இது மாடிஃபை பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது பப்ளிக்? ஓகே, கணக்கில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியனை சொல்கிறீங்க, இப்படி நான் சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறீங்க. ஆனால் அதில் வந்து பில்லியன் சீட்ஸ் இருக்குல்ல, உங்களை மட்டும் பார்க்காம ஃபேமிலி யூசேஜையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா இங்கே டக் கண்ட்ரோல் சீட்ஸ்லாம் கொடுக்கல. அண்ட் ஃபேமிலியோடு போகும்போது இந்த பைக் வந்து ஓகேவா, கன்வீனியண்ட்டாக இருக்கா உங்களுக்கு? ப்ரோ, ஃபேமிலியோடு போகிறதுனா இதுவரை எந்த வண்டி கன்வீனியண்ட்டாக இருக்காது, ஃபேமிலிக்கு கிடையாது. ஏன்னா இதுவரை என் வண்டி வாங்கினது 3 வருஷம் ஆச்சு, இதுவரை எங்கள் அம்மாவே பின்னாடி ஏறினது கிடையாது, வண்டியில் இதுவரை ஏறினதில்லை. அதனால் ஃபேமிலிக்கு வந்து செட் ஆகாது. நம்ம பசங்களாக காலேஜ் போகிறது, ட்ரிப்பு போகிறது, அந்த மாதிரி இதுக்கு தான் செட் ஆகும். அதே மாதிரி வெளியே எல்லாரோட ஒப்பீனியன் வண்டி போயில எல்லோரும் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத வந்து மெட்டாலிக்கு சில்வர் இருந்தப்போ வந்து அவ்வளோவா யாரும் பார்க்க மாட்டாங்க, சும்மா வண்டி போகிறது அந்த மாதிரி இருக்கும். இந்த மாடிஃபை பண்ணதுக்கப்புறம் 2-3 பேர் கேட்குறது உண்டு, இந்த மாதிரி பைக் எங்கே ப்ரோ மாடிஃபை பண்ணி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறது உண்டு. அவ்வளோதான். காண்டி பண்ணிங்களா இல்லை பிடிச்சி உங்களுக்கு பார்க்குறதுக்காண்டி இல்லை ப்ரோ, நமக்கு பிடிச்சி நமக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணது. அவ்வளோவா யாரும் பார்க்கலாம் மாட்டாங்க, பார்ப்பாங்க, சும்மா 2-3 பேர் கேட்பாங்க, அவ்வளோதான். கொஞ்சம் 2-3 பேர் கேட்பாங்க வண்டி நல்லாயிருக்கு அப்படின்னு கேட்பாங்க, அவ்வளோதான் ப்ரோ. மற்றபடி வேறு அவங்க பார்க்கணும்னு ஒன்றும் பண்ணல, நமக்கு பிடிச்சனால வண்டி மாடிஃபை பண்ணது.